إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عدد من صلى عليه وصل على محمد عدد من لم يصل عليه وصل على محمد كما أمرت بالصلاة عليه فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة وقال الله تعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم صدق الله العظيم விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். பஞ்சமா பாதகத்தில் வீழ்ந்து கிடந்த மக்களை ஈற்றெடுக்க வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அவர்களின் அடிச்சுவடுகளை அணுகு சஹாது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான முத்தகீன்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் எப்பொழுதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வல்லவன் அல்லாஹ் இவ்வையகத்தில் என்னென்ன விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவ்வாறான ஒவ்வொரு விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவசர அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் என்னென்ன விடயங்களை விலகி நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றானோ அவ்வாறான ஒவ்வொரு விடயங்களை எமது வாழ்க்கையை விட்டு மகற்று நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பாடுங்களுக்கும் வசியத்தன்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் சில சில அமானிதங்களை அல்லாஹ் தஆலா ஒப்படைத்து வைத்திருக்கின்றான். அந்த அமானிதங்கள் நபர்களை பொறுத்து வித்தியாசப்படுகின்றது. உதாரணமாக, பாடசாலையுடைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அமானிதம், பெற்றோர்கள் பிள்ளைக்கு அமானிதம், கணவன் மனைவிக்கு அமானிதம், மனைவி கணவனுடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்படாமல் அவைகளை பாதுகாப்பது மனைவியுடைய அமானிதம். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமானிதங்களை வகைப்படுத்தியிருக்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு அமானிதம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாலிபம். வாலிபம் என்பது மிக பெரிய ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் அவனுடைய தர்பாருக்கு முன்னால் நிறுத்தி எங்களை விசாரணை செய்ய இருக்கின்றான். அந்த அமானிதத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால் தான்
வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. இந்த ஆயத் இருக்கின்றது. இந்த ஆயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய 3 பருவத்தை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். முதலாவது பருவம் சிறுபிராயம், சிறு பருவம். அந்த சிறு பருவம் இருக்கின்றதே, அந்த சிறு பருவம் அறியாமைக்கு சொந்தமானது, எந்த ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. மூன்றாவது பருவம் இருக்கின்றதே வயோதிப பருவம். அந்த வயோதிப பருவம் எங்களுக்கு இயலாமல் போய்விடும். நடுவில் இருக்கக்கூடிய வாலிப பருவம் இருக்கின்றது. அந்த பருவம் சாதனை படைக்கக்கூடிய ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அன்று இருந்த வாலிபர்கள் எப்படி சாதனை படைத்தார்கள்? அவர்கள் சாதனை படைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வயது எல்லையை பார்க்கும் பொழுது வெறுமனே 17, 18, 20 வயது வாலிபர்கள். அல்லாஹ் தஆலாவை நிராகரிப்பதற்கு முன்பு அந்த வாலிபர்கள் முயற்சி செய்தார்கள், குரல் கொடுத்தார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு இளைஞரின் குரல் உலகையே உலுக்கியது. அவர்கள் யார்? நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய திருவசனம், قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், அவர்களுடைய தந்தை ஆசர் ஒரு சிலை வணங்கியாகவும் சிலையை விற்கக்கூடியவராகவும் இருந்தவர். என்றாலும் தன்னுடைய தந்தை என்று பார்க்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறை நிராகரிப்பை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சரித்திரத்தை குர்ஆனில் பேசுகின்றான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அழகு எங்களுக்கு தெரியும். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த அழகின் மூலமாக அனைவர்களும் ஈர்க்கப்பட்டார்கள். என்றாலும் பெரியார்களே, சகோதரர்களே, வாலிப பருவம் அவர்களுக்கு முன்னால் பாவம் வந்திருக்கின்றது. அந்த நேரத்திலும் கூட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவத்துக்கு முன்னால் பொறுமை காத்தார்கள். இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர். எப்படி பொறுமை காத்தார்கள்? பாவம் முன்னால் வந்திருக்கின்றது. அரசனுடைய மனைவி முன்னால். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், அவருடைய பண்பாட்டை அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவராக இருந்தார். பாவத்துக்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 12 வருடங்களாக வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது 12 வருடங்களாக சிறை கைதியாக மாறுகின்றார்கள். சிறை வாசத்தை அனுபவிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 12 வருடம். பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்பு வல்லவன் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த 2 வெகுமதி, அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். முதலாவது வெகுமதி கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர். இரண்டாவது, பெரியார்களே, சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டுடைய கவர்னராக இருந்திருக்கின்றார். வாலிபம் என்பது ஒரு அமானிதமாக இருக்கின்றது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்காட்டி அந்த வாலிபத்தை இறையச்சமுள்ளதாக அல்லாஹ்வுக்கு பயந்ததாக ஆக்கிக் கொண்டால் பின்னால் என்ன நடக்கும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே
வாலிபம் என்பது வெறுமனே புஜபலத்தை வைத்தும் அதாவது பணபலத்தை வைத்தும் சாதிக்க முடியாது. வாலிபத்தை சாதிக்க வேண்டும் என்றிருந்தால், வாலிபத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்றிருந்தால், பெரியார்களே சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறையிச்சமுள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் இருந்தார்களோ அதே போன்று வாலிபர்கள் இருந்தால் வாலிபர்களுக்கு சாதிக்க முடியும் என்பது குர்ஆன் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அந்த அடிப்படையில் முன்னால் இருந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அந்த வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுதும் அந்த வாலிபர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள், எதற்காக வேண்டி? தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி கிடையாது, உலக நோக்கங்களுக்காக வேண்டி கிடையாது, மாற்றமாக ஒவ்வொரு நாடும் முஸ்லீம் நாடாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை ஸலஃபு ஸாலிஹீன்கள் தபா தாபிஈன்கள் முயற்சி செய்தார்கள், பாடுபட்டார்கள். பெரியார்களே சகோதரர்களே, அவருடைய தஅவாவுடைய ஆழமும் அகலமும், அவருடைய தியாகங்களும், அவர்களுடைய வீரங்களும், அதே போன்று அவர்களுடைய அறிவியலையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சாதித்த சாதனையை பார்க்கும் பொழுது 40-50 வயது கிடையாது, மாற்றமாக ஒவ்வொருடைய வயதும் 18, 20, 22 வயதாக கணிக்கப்படுகின்றது. பெரியார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஆசை தான் உஹதுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுக்கவில்லை. காரணம், சிறிய ஒரு சஹாபி என்று. பின்பு ஹந்தக்குக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுத்ததன் பின்பு அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் கலந்து கொண்டு ஹந்தக் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். வயது எத்தனை தெரியுமா பெரியார்களே சகோதரர்களே? வயது வெறுமனே 15. பத்ருடைய யுத்தத்தை பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய ஒரு சஹாபி, அவர்களுக்கு ஆசை பிறக்கின்றது, பத்ருடைய யுத்தத்தில் நான் கலந்து ஒவ்வொரு எதிரியுடைய தலையை விட்டு விழுத்தாக்க வேண்டும் என்று. பெரியார்களே சகோதரர்களே, என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல யோசனைக்கு பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பத்ரில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எழுதுகின்றார்கள், அவர்களுடைய வாளை அவர்களுக்கு சுமக்க முடியாது. ஏன்? வாள் அவரை விட பெரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவருடைய வாளை சுமந்து கொண்டார்கள். பெரியார்களே சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பத்ருடைய யுத்தத்திலே கலந்து அந்த பத்ருடைய யுத்தத்திலே ஷஹீதாகின்றார்கள். எப்பொழுது நடந்தது? நோன்பு பிடித்த நிலைமையில், பசியாக இருக்கின்றது, தாகமாக இருக்கின்றது. பெரியார்களே சகோதரர்களே, வரக்கூடிய ரமதானை நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும் என்று பத்ருடைய யுத்தம் மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வயது வெறுமனே 28 வயது. 28 வயது. அவருடைய வீரம் எப்படி? தஅனி அத்ரிபு உனுகா, விடுங்கள் அவருடைய கழுத்தை வெட்டிவிட்டு வருகின்றேன் என்று சொல்லக்கூடிய வீரமுள்ள ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நின்றவர். 28 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, பெரியார்களே சகோதரர்களே, பலஸ்தீன் பூமியை ஆக்கிரமிக்கின்றார்கள், பலஸ்தீன் பூமியை வெற்றி கொள்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மாறினார்கள் என்றிருந்தால், உலகத்திலே அவர் மூலமாக கிட்டத்தட்ட 5000 மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டது. பலஸ்தீனை வெற்றி கொள்ள வேண்டும். இவர்கள் மக்காவிலே இருக்கின்றார்கள். பெரியார்களே சகோதரர்களே, சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். வாகனம் நிறைய கிடையாது,
ஒரே ஒரு வாகனம் தான். என்ன சொல்லுகின்றார்கள்? நான் இந்த வாகனத்தில் பிரயாணம் செய்ய வேண்டும், ஆனால் இந்த வாகனத்தில் சில தூரம் நான் இந்த வாகனத்தில் உட்கார்ந்து செல்வேன், நீ நடந்து வர வேண்டும். சில தூரம் நீ இந்த வாகனத்தில் உட்கார வேண்டும், நான் நடந்து செல்வேன். யாருடைய வார்த்தை? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வார்த்தை. சாதித்து காட்டினார்கள் பெரியார்களே, சகோதரர்களே. நாட்டை ஆட்சி செய்ய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எத்தனை சொத்துக்கள் இருந்திருக்கின்றது என்றாலும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பயம், அச்சம் உள்ளத்திலே குடியிருந்தது. இன்றும் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களை எடுத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், எத்துணை நபர்களை, எத்துணை ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களை உலமாக்கள் பேசுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு படையை தயார் செய்கின்றார்கள். ஏன்? ஷாம் தேசத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவரிடம் போர் செய்ய வேண்டும் என்று, அந்த அதாவது போருக்கு போர் தளபதியாக நியமிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை? உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. அந்த நேரத்தில் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வயது எத்தனை? வெறுமனே 20 வயது. யோசனை செய்து பாருங்கள். ஏன் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக நியமிக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இருந்த உரையாடல், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பாடல் எந்த அளவுக்கு விசாலமாக இருந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அமீர், நீங்கள் அமீராக இருக்கின்றீர்கள். அமீராக ஆக்கப்பட்டதன் பின்புதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். அந்த படையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கின்றார்கள் என்றிருந்தால் யோசனை செய்து பாருங்கள், 20 வயது வாலிபருக்கு எந்த அளவுக்கு இரையச்சம் இருந்திருக்கின்றது என்பதை. பெரியார்களே, சகோதரர்களே, அங்கே போகக்கூடிய நேரத்தில் பெரிய ஒரு மேக கூட்டம் அவர்களை மறைக்கின்றது. ஏன்? எதிரிகளுடைய கண்களுக்கு தெரிபடாமல் இருப்பதற்காக வேண்டி அவருடைய படையை மேக கூட்டம் மறைக்கின்றது. அவருடைய அரண்மனைகளை சுற்றி வளைக்கின்றார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை ஒரு சஹாபி சொல்லுகின்றார். அவர்களுக்கு பின்னால் இருந்தவருடைய வயது எல்லையை பார்க்கும் பொழுது வெறுமனே 17, 18 வயது. நாங்கள் எதை சாதித்திருக்கின்றோம் வாலிப செல்வங்களே? வாலிபம் என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்துக்கு அல்லாஹு தஆலாவுடைய தர்பாருக்கு முன்னால் நாங்கள் பதில் சொல்லிய ஆக வேண்டும் என்பதை ஒரு கணம் சிந்தனையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் பின்னால் வந்தவர்களை பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அறிவுக்கடல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு அறிவு என்று எங்களுக்கு தெரியும். தஃசீரை புரட்டி பார்க்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்களா? அது எடுத்து விடுவோம் பெரியார்களே, சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸுக்காக வேண்டி பல மைல் தூரங்கள் பிரயாணம் செய்வார்கள். பிரயாணம் செய்து அந்த வீட்டை அடைந்து அந்த வீட்டிலே நபர்கள் இல்லை என்றிருந்தால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்வையை தலையாணியாக மாற்றி அவர்கள் உறங்கிக் கொள்வார்கள். அவர்களே சொல்லுகின்றார்கள், காற்று வீசும் பொழுதெல்லாம் மண் அனைத்தும் என்று உடம்பிலே பட்டுக் கொண்டிருக்கும். அந்த வீட்டார் வருவார், சாச்சாவின் மகனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவின் மகனே, தூது அனுப்பியிருந்தால் நாமே உங்களிடத்தில் வந்திருப்போமே என்று சொல்லுவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸுக்காக வேண்டி வந்திருக்கின்றேன், சொல்லித்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது வயது எத்தனை தெரியுமா?
வயது வெறுமனே 13. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களின் வயது சாதித்து காட்டினார்கள். உலகமும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, அறிவியல் ரீதியாக அவர்கள் அத்துணை விடயங்களில் முன்னுரிமையாக நின்றவர்கள் தான். அதே போன்று இமாம்களின் இளமை காலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அனாதையாக இருந்தவர். கிதாபுகளை வாசிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்கள். 16 வயது 18 வயது இந்த கால பகுதியில் பெரியார்களே, சகோதரர்களே, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சாதனை படைத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 18 வயது அவர்களுக்கு அந்த நேரத்தில் எத்தனையோ சாதனைகளை சாதித்து காட்டினார்கள். புகாரி என்றால் அனைவர்களுக்கும் தெரியும். அஸஹ்ஹுல் கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து இருக்கக்கூடியது தான் புகாரி கிதாபு. பெரியார்களே, சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய நாட்டிலையும் வேற நாடுகளையும் பார்க்கும் பொழுது அந்த புகாரி கிதாப் என்றால் தலைக்கு மேலால் தூக்கி விடுகின்றார்கள். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து இருக்கின்றது. வாலிபத்தில் செய்த தியாகங்கள், அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்தாலும் அவருடைய நாமங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை யோசனை செய்து கொள்ளுங்கள். வாலிப செல்வங்களே, உங்களைத்தான் வாலிபம் என்பது ஒரு அமானிதம். புஜபலத்தை வைத்து சாதிக்க முடியாது, பணபலத்தை வைத்து சாதிக்க முடியாது. தாரிக் பின் ஜியாத் ரஹ்மஹுல்லாஹ் ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி துடித்தார்கள். எத்துணை கற்பனைகளை கட்டினார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, தாரிக் பின் ஜியாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸ்பெயினை நோக்கி போகின்றார்கள். இப்னு அசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தாரிக் காமில் என்ற கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்றார்கள். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தாரிக், ஸ்பெயினுக்குள் நுழை, வெற்றி உன்னுடைய கையில் தான் என்று. காலையில் எழுந்தவுடன் சஹாக்களை அழைத்து நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன், இப்படி சொன்னார் என்று. அந்த நேரத்தில் தாரிக் பின் ஜியாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வயது 40-50 எல்லாம் கிடையாது. பெரியார்களே, சகோதரர்களே, வெறுமனே 21 வயது. முஹம்மத் பின் காசிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய வயதை பார்க்கும் பொழுது வெறுமனே 17 வயது. தாரிக் பின் ஜியாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்கின்றார்கள். குர்துபா, இஷ்பீலியா, அர்னாத்தா போன்ற பெரும் பெரும் இடங்களை வெற்றி கொள்கின்றார்கள். குர்துபாவுடைய மஸ்ஜித் பெரும் ஒரு மஸ்ஜித். பெரியார்களே, சகோதரர்களே, படித்திருக்கின்றோம். 800 வருட காலமாக முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். ஈமான் என்ற அந்த ஜோதி அப்படி உள்ளத்திலே நிரம்பி இருந்தது. தஹஜ்ஜுத்தில் அந்த வாலிபர்கள் எழும்புவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், குர்ஆன் திலாவத் செய்வார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய வாலிபர்கள் நிலைமைகளை பார்க்கும் பொழுது நாட்டை பிடிக்க தேவையில்லை, கிராமங்களை பிடிக்க தேவையில்லை, நேரத்துக்கு நேரம் தொழுதாலே போதும். பெரியார்களே, சகோதரர்களே, வாலிப செல்வங்களே, எனவே அடுத்து தாரிக் பின் ஜியாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எத்தனையோ சாதனையை படைத்தார்கள், சொல்லுவதற்கு நேரம் இடம் கிடையாது. அதே போன்று குஸ்தன்தீனியா நாட்டை பிடித்தவர்தான் முஹம்மத் பின் ஃபாத்திஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். குஸ்தன்தீனியா நாடு இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்துணை சஹாபாக்கள் முயற்சி செய்தார்கள், கிட்டவில்லை. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த வாய்ப்பு முஹம்மத் பின் ஃபாத்திஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் அந்த நாட்டை வெற்றி கொள்ளும் பொழுது அவருடைய வயதை பார்க்கும் பொழுது பெரியார்களே, சகோதரர்களே, வெறுமனே 23 வயது. எங்கே? வாலிப செல்வங்களே, உங்களைத்தான் அடிமனதால் பேசுகின்றேன். மதுக்கும் மாதுக்கும் அடிமையாகி விடாதீர்கள், இசைகளுக்கு அடிமையாகி விடாதீர்கள், போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி விடாதீர்கள். அடிமையாக்கப்பட்டு விட்டால் எம்முடைய நிரம்பில் பெரும் பெரும் தளர்ச்சி உண்டாகிவிடும். பைத்தியக்காரராக சுற்றித் திரிவோம். நல்ல தந்தைக்கு
பிறந்த நாம், நல்ல தாய்க்கு பிறந்த நாம், நல்ல குடும்பத்தில் பிறந்த நாம் அந்த போதை வஸ்து கடுமையாகிவிட்டால் பெரியார்களே, வாலிப செல்வங்களே, நாம் பைத்தியக்காரராக ஆகிவிடுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு வாலிபர் வந்தார் மஸ்ஜிதுக்கு, நீண்ட முடி, பக்கத்தில் தொழுதார், முடியில் தண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கின்றது, ஜும்மாவும் முடிந்து விட்டது, 2 ரக்காத் தொழுதார். கண்ணால் பார்த்த விடயம் பெரியார்களே, சகோதரர்களே, கவலையுடன் கேட்ட அடுத்த நபரிடம் தொழுது விட்டு ஓடிவிட்டார் வாலிபர். அடுத்த வாலிபரிடத்தில் கேட்டேன், இவர் யார் என்று சொன்னார். ஹஸரத், இவருக்கு முச்சக்கர வண்டி இருந்தது, பெரிய வீடு இருந்தது, ஆனால் இவர் ஐஸுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி இவர் பைத்தியக்காரராக இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது பெரியார்களே, சகோதரர்களே, உள்ளம் அழுதது. இன்னொரு வாலிபரை சந்தித்தோம் பெரியார்களே, சகோதரர்களே, வெறுமனே 34 வயது, 34 வயது. அவர் தூங்கக்கூடிய இடம் எங்கே தெரியுமா? மஸ்ஜிதுடைய பாத்ரூம், மஸ்ஜிதுடைய பாத்ரூம். நெலும்புக்கடி அதிகம், மீசை வளர்ந்திருக்கின்றது, தாடி வளர்ந்திருக்கின்றது, அலங்கோலமான ஆடை, 35 வயது. ஏன் இவருக்கு இந்த நிலைமை? பிறப்பிலிருந்தே இப்படியா என்று கேட்டவுடன் சொன்னார்கள், பிறப்பிலிருந்து இப்படி கிடையாது, அவர் போதைக்கு அடிமையாகினார், பைத்தியக்காரராக மாறிவிட்டார் என்று சொன்னார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, வாலிப செல்வங்களே, உடைய வாலிபம் ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை சரிவர நாங்கள் சீர் செய்தால் நிச்சயமாக சத்தியமாக நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த வாலிபம் என்ற அமானிதத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு தப்ப முடியும், இல்லை என்றால் தப்பவே முடியாது. இந்த வாலிபத்தை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமானவர்கள் தான் பெற்றோர்கள். நீண்ட ஒரு தலைப்பு பெரியார்களே, சகோதரர்களே, பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்ப வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். அன்று இருந்த பெற்றோர்கள் சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜுதிலே எழும்பி விடுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், மகன்மார்களை எழுப்ப மாட்டார்கள், ஒரு சத்தத்தை காட்டுவார்கள். அந்த சத்தம் கேட்டுவிட்டால் தாய் எழுந்திருக்கின்றாள், தந்தை எழுந்திருக்கின்றாள். வீட்டிலே பார்த்தால் அந்த தாயும் தந்தையும் முசல்லாக்களில். அப்படித்தான் வளர்க்க வேண்டும் பெரியார்களே, சகோதரர்களே. இந்த கிராமத்திலும் அப்படியான மூதாதையர்கள் இருந்து விட்டார்கள், மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வளர்த்தார்கள். ஆனால் இன்று அதற்கு எதிர்மாற்றமாக இருக்கின்றது. அதை யோசிக்கும் பொழுது கண்ணால் கண்ணீர் சிந்துகின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு வாலிபர் மரணித்து விட்டார். எங்கே? தேட்டரில் மரணித்து விட்டார், மரணித்து விட்டார். ஒப்பம் எடுக்கவே செய்ய வேண்டும். யார் ஒப்பம் எடுப்பது? ஜனாசாவை மீட்க வேண்டும். யார் எடுப்பது? சுப்ஹானல்லாஹ். பெரியார்களே, சகோதரர்களே, யார் தெரியுமா ஒப்பம் வைக்கின்றார்? ஒரு விபச்சாரி ஒப்பம் வைத்து அந்த ஜனாசாவை எடுக்கின்றார் என்றிருந்தால், வாலிப செல்வங்களே, உங்களுடைய வாலிபத்தை போதையில் கழித்து விடாதீர்கள், சினிமாக்களில் கழித்து விடாதீர்கள், தேட்டர்களில் கழித்து விடாதீர்கள், சீரழிந்த அந்த சீரியலுக்கு பின்னால் கழித்து விடாதீர்கள், முழுக்க முழுக்க மைதானங்களில் கழித்து விடாதீர்கள். ஆகப்பெரிய ஒரு அமானிதம். அந்த அமானிதத்துக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இறுதியாக வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 6 விடயங்களை உலமாக்கள் எழுதுகின்றார்கள். முதலாவது, இறையச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய பயம். அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டால் அந்த பயம் உதித்தெழும்ப வேண்டும் உள்ளத்தில். இரண்டாவது, பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்கள் எடுக்க வேண்டும். மூன்றாவது, என்னென்ன ஹராமான விடயங்கள் இருக்கின்றதோ அத்துணை ஹராமான விடயங்களிலிருந்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நான்காவது சொல்லுகின்றார்கள், பெற்றோரின் துஆ இருக்கின்றதே, இது வேறொரு தலைப்பு. பெற்றோரின் துஆ இருக்கின்றது, அந்த துஆ இல்லாமல் வாலிபர்கள் முன்னேற முடியாது. அவர் எத்துணை டிகிரி எடுத்திருப்பார், பட்டம் பதவியில் இருப்பார், ஆனால் முன்னேற முடியாது. பெற்றோர்கள் துஆ தேவை. பெரியார்களே, சகோதரர்களே, அதே போன்று நல்ல நண்பரை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆறாவது சொல்லுகின்றார்கள், தக்வா உள்ள
ஆலிம்களுடைய தொடர்பாடல் அந்த வாலிபர்களுக்கு தேவை என்று உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பெரியார்களே, வாலிப செல்வங்களே, வாலிபம் என்பது மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்துக்கு நாங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைவில் வைத்து வாலிபத்தை சீராக சிறப்பாக கழிக்கக்கூடிய பாக்கியங்களை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் என்னுடைய ஆசான்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இருக்கக்கூடிய அத்துணை வாலிபர்களையும் சீரான நேரான பாதையில் இட்டு செல்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் மாற்று பாதையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களும் சீர்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர்களே ஹாஃபித்களையும் ஆலிம்களையும் புத்திஜீவிகளையும் உருவாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. أرحم أمتي بأمتي أبو بكر، وأشده في دين الله عمر، وقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنهم، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تعادل ذنبا. الله في أصحابي لا تتخذوهم مرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغض أبغضهم، ومن آذاهم فقد آذاني، ومن آذى الله فيوشك أن يأخذه، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اجد الإسلام وأنصاره واذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله